லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். அவங்க இன்னைக்கு பேசும்பொழுது கூட அதுதான் சொன்னாங்க. 2011 திமுக ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னொன்று இப்போ காசிநாத் பாரதி சொல்ற மாதிரி இரண்டாவது முறையாக திமுக ஜெயிச்சதே கிடையாது. மறைந்த பேரறிஞர் அண்ணாவினுடைய இறப்புக்கு பிறகு ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்சி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதிமுக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. 2 முறை திமுகவுடைய ஆட்சி இல்லைன்றதை இப்பொழுதும் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சூழல் வச்சிருக்கிறாரு. 2 முறை திமுக ஆட்சி இல்லைன்றது ஓகே. அண்ணாக்கு பிறகு கலைஞர் வந்தார். அது திமுக ஆட்சியோட 2 முறை இல்லையா? அது இல்லை, அதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இல்லைன்னா இன்னொரு தடவை அவங்க பண்ண போகிறாங்க. இல்லைனா தமிழ்நாட்டு மக்களுடைய முடிவை பொறுத்து இருக்குது. அது இருக்குது. அது நீங்கள் இப்போவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? இப்படி நடக்கலைன்னா செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாதுன்னா கிறிஸ்டினில் எத்தனை செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணு இருக்குது, கல்யாணம் ஆகல? அதெல்லாம் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நீங்கள் தலைப்புக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அதிமுகவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இன்றைக்கி பொதுக்குழுவில் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ காசிநாத பாரதி கூட சொன்னார், விஜய் வந்து விட்டால் நாங்கள் திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். ரைட்டா? விஜய் வந்து விட்டால் அப்படின்றது தான் பிரச்சனை. இன்றைக்கி பொதுக்குழு முழுக்க பாருங்கள், சசிகலா வெளியேற்றப்பட்ட பொழுதும் சசிகலாவையும் தினகரனையும் திட்டி தீர்த்த பொதுக்குழுவை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஓபிஎஸ் இரட்டை தலைமையா ஒற்றை தலைமையான்னு வரும்பொழுது ஓபிஎஸ்ஸை துரோகி அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி திட்டின பொதுக்குழுவை பார்த்துருக்கேன். இன்றைக்கி செங்கோட்டையன்ற ஒரு பேர் உச்சரிக்கப்படவே இல்லைங்க. பொருட்படுத்தலன்னு எடுத்துக்க முடியாதா? அது எப்படிங்க பொருட்படுத்தலை? அது அது ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அப்படி நாங்கள் பொருட்படுத்தலை அப்படின்னு தானே கடந்து போகிறாங்க. அப்படி கடந்து போகலாம் முடியாதுங்க. செங்கோட்டையன் போய் சேர்ந்துருக்கிற இடம் சரிங்க, செங்கோட்டையனை விடுங்க. செங்கோட்டையன்ற பேர் உச்சரிக்கப்படல. விஜய்ன்ற பேர் ஏன் சார் விஜய் அதிமுக பொதுக்குழுவில் உச்சரிக்கணும்? பொதுக்குழுவில் ஒரு கட்சின்னா ஒவ்வொரு இஷ்யூலையும் ஒரு பார்வைகள் இருக்கணும். ரைட்டுங்களா? அது இல்லை. இன்றைக்கி இவங்களுடைய கிரைசிஸ் அப்படின்னா, இன்றைக்கி இந்தியா முழுக்க சார் நீங்கள் பிஜேபி இல்லாமல் அரசியல் பண்ண முடியாது. அது தமிழ்நாடு மட்டும் கிடையாது. திமுக கூட பிஜேபி இல்லாமல் அரசியல் பண்ண முடியாது. பிஜேபியுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஐடி இதெல்லாம் இல்லாமல் திமுகவும் அதை ஃபேஸ் பண்ண முடியாது. அதிமுகவும் அப்படி தான். பிஜேபி அப்படின்றது ஒரு பெரிய கிரைசிஸ். பிஜேபியோட கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது சரி, பிஜேபி பிரிந்தவர்கள் எல்லாம் கூடணும் அப்படின்ற ஒரு ஐடியா செங்கோட்டையன் மூலமாக ஃப்ளோட் பண்ணிச்சு, ஓபிஎஸ் மூலமாக ஃப்ளோட் பண்ணிச்சு, மற்றும் 5 அமைச்சர்கள் மூலமாக ஃப்ளோட் பண்ணிச்சு எடப்பாடி கிட்ட. என்ன சார் சொல்லுங்கள் சார். இல்லை பேசுங்க. இல்லை, நடுவில் இன்டர்ஃபியர் பண்ணுறாரு. நான் இன்டர்ஃபியரே பண்ணல, நான் விரல காட்டுறேன். பேசுங்க. அப்படிலாம் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி பிரிந்தவர்கள் கூடணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி அதிமுக கூட்டணிக்கு பிஜேபி வரணும். பிரிந்தவர்கள் நீங்கள் லிஸ்ட் எடுத்திங்கன்னா டிடிவி தினகரன், நான் எப்பொழுதுமே எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றது நேற்று வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நேற்றுக்கு அண்ணாமலையை சந்தித்ததை கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக சந்தித்தேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். ரைட்டுங்களா? ஓபிஎஸ் முந்தின நாள் வரைக்கும் நான் தனி கட்சின்னு சொன்னவர், இனிமேல் நான் ஜெயலலிதா சமாதியிலேருந்து வந்தோடனே இனிமேல் நான் தனி கட்சி இல்லைன்றார். இன்றைக்கி அவைத்தலைவர் பதவியில் உசைன் இல்லை. ரைட்டுங்களா? கேபி முனுசாமி தான் இருக்கார். தற்காலிகம். ஒருவேளை வரக்கூடிய ஓபிஎஸ் அவைத்தலைவர் ஆவாரா அப்படின்னு தெரியல. சரிங்க சார், நான் வரல சார் உங்ககிட்ட, என்னை பேச விடுங்க கொஞ்சம். ஸோ இன்னொரு பொசிஷனில் வருது, வேக்கண்ட் பொசிஷன். இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த 3 விஷயம் சார். அமித்ஷாவுக்கு டிடிவி தினகரனை உள்ளே அக்காமடேட் பண்ணணும், ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேர்க்கணும். இது எந்த அளவுக்கு போயிருந்ததுன்னா, எடப்பாடி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாக்கீதே வந்திருந்தது பிஜேபி கிட்டேருந்து. எடப்பாடியை மாற்றணும் அப்படின்றது ஒரு பெரிய தாக்கீது பிஜேபி கிட்டேருந்து வந்தது. பொதுச் செயலாளராக நீங்கள் இல்லாமல் போயிடுங்க சார், பார்த்துக்கலான்னு. ஆனால் அது வாய்ப்பு எப்படி இருக்கு கேளுங்க. அதை தான் இன்றைக்கி எடப்பாடி முழுக்க முழுக்க ஒரு பொதுக்குழு மூலமாக நான் தான் கட்சி,
என்னை மிஞ்சி கட்சி கிடையாதுயா அப்படின்றது பிஜேபியுடைய தாக்கீதை, பிஜேபியுடைய எச்சரிக்கையை மீறி நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக வந்து இன்றைக்கி நிமிர்ந்து நின்று இருக்குது. அது சந்தோஷம். பொதுச் செயலாளர் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பார், பொதுச் செயலாளருக்கு தான் எல்லா அதிகாரமும். இவங்க வந்து அங்கே தான் அமித்ஷாவோட ரோல் இருக்குது. அமித்ஷாவுடைய ரோல் வந்து விஜய் எப்படியாவது ஏடிஎம்கே பேக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணுன்றது தான் அவரோட ரோல். அப்போ பாஜக சார் பாஜக இருக்கும், என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வர்றது பிளான். விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய், அதுதான் அவங்களுடைய பிளான். அதுக்கு அவங்க வந்து கரூரில் ஒரு 41 பேர் இறந்தது வந்து சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போகலாம். ஆதவ் அர்ஜுன் மேலே வந்து என்எஸ்ஏ ஆக்டை கொண்டு வரலாம். என்ஐஏ இதெல்லாம் மிரட்டுறதுக்கான டாக்டிக்கல் லைன். விஜய் மேலே இருக்கக்கூடிய பொருளாதார வழக்குகளை அவங்க எடுக்கலாம், இன்கம் டேக்ஸ் வழக்குகள், மற்ற வழக்குகள் அவங்க சொந்தக்காரங்க மேலே பாயலாம். இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அமித்ஷா வந்து லீலா பேலஸில் தான் தங்குறாரு, விஜய் வீட்டுக்கு பக்கத்தில் தான் தங்குறாரு. 2 பேரும் சீக்ரெட்டாக சந்திக்கலாம். ஏற்கனவே சீமானை வந்து நிர்மலா சீதாராமன் சந்தித்தப்போ யார் என்ன ஏதுன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி 2 பேருமே அந்த சந்திப்பை எதுக்கல. ஸோ திரைமறைவு சந்திப்புகள் வரலாம். இன்றைக்கி விஜய் வந்து பாஜகவையும் எதிர்த்து பேசுறதில்ல, அதிமுகவையும் எதிர்த்து பேசுறதில்ல. அதிமுகவை எந்த இடத்துலையும் அவர் எதிர்த்து பேசுறதில்லை, அதிமுகவும் விஜய் எதிர்த்து பேசுகிறதே கிடையாது. ரைட்டுங்களா? அந்த அளவுக்கு தான் 2 பேரோட ஸ்ட்ரக்சர். 6500 பேர் கலந்துக்கிட்ட வெறும் 6500 பேர், பெரிய மாசுன்னெலாம் சொல்லுவாங்களே, வெறும் 6500 பேர் கலந்துக்கிட்ட பாண்டிச்சேரி கூட்டத்தில், அந்த ஃப்ளாப்பான கூட்டத்துலேயும் அவர் வந்து ஆன்டி ஏடிஎம்கே எடுக்கல, ஆன்டி பிஜேபி எடுக்கல. ஸோ அமித்ஷா வரும்போது எவ்ரி பாசிபிலிட்டி இஸ் தேர் டு கெட் இன் டு தி என்டிஏ ஃபோல்ட். இல்லை, இப்போ இன்னைக்கு பொதுக்குழு கூட்டத்தில் நடக்கும்பொழுது பேசுறது திமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை வலுப்படுத்தியிருக்கிறார் இல்லையா, கூர்மைப்படுத்தியிருக்கிறாரு. இன்னொன்று கூட்டணி தொடர்பாக அல்லது வந்து தலைமை தொடர்பான விஷயங்கள்ல நாங்கள் தான் அப்படின்றத வலிஞ்சு சொல்லியிருக்கிறார்ல. 2 அதிமுக திமுகவையும் பாஜகவையும் ஹேண்டில் பண்ணியிருக்குன்னு தான் எடுத்துக்க முடியாது சார். திமுக வந்து அதிமுக ஹேண்டில் பண்ணுன்றது வந்து ஜெயலலிதா காலத்தில், எம்ஜிஆர் காலத்துலேருந்து அது நடக்கிற விஷயம் சார். தொட்டு வர விஷயம். திமுகனா தீய சக்தி, திமுகனா எதிரி. இது வந்து அதிமுக கிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சார். ஆனால் விஜயை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணலையே. இன்னைக்கு விஜய் பற்றின ஒரு கருத்தோட்டமே கொடுக்கலையே. ஏன் சார் விஜயை பற்றி? எனக்கு இயல்பாக தான் அந்த கேள்வி. ஏன் விஜயை பற்றி அதிமுகவோட பொதுக்குழுவில் பேசணும்? செங்கோட்டையனை பற்றியே பேசாத பொழுது ஏன் விஜயை பற்றி பேசணும் சார்? நான் எம்ஜிஆர்ன்றாரு, நான் அண்ணாவோட ஃபாலோவர்ன்றாரு, நான் எம்ஜிஆர் மாதிரி வருவேன்றாரு. எம்ஜிஆர் வந்து அதிமுகவுக்கு உரிய கட்சி சார். ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது, ஒரு கட்சின்னு வரும்போது ஒரே ஒரு விஷயந்தான் சார். நான் இங்கே உங்களுக்கு கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். கரூர் சம்பவத்துக்கு பிறகு எடப்பாடி வந்து கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படின்றதுல ஒரு தெளிவான நிலை எடுத்திருந்தார்னா விஜயோட அரசியலே முடிஞ்சு போயிருக்கு சார். கரூர் சம்பவத்துக்கு இன்றைக்கி கரெக்டாக 10 மணிக்கு கரெக்டாக பாண்டிச்சேரிக்கு வரக்கூடிய விஜய் வந்து 8 மணிக்கு புறப்பட்டு கரெக்டாக 10 மணிக்கு பாண்டிச்சேரிக்கு வரக்கூடிய விஜய், 11 மணிக்கு மேடையில் ஏறி பேசக்கூடிய விஜய் அன்றைக்கி லேட்டாக வராமல் இருந்திருந்தார்னா அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்காது. இன்றைக்கி முன்னாடி பைக்கு பின்னாடி காரு இதெல்லாம் அலோவ் பண்ணாத காவல்துறை, ரைட்டுங்களா, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரூரில் இருந்திருந்தாங்கன்னா நான் காவல்துறையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவங்க தமிழ்நாடு அரசாங்கம் தானே சார் பொறுப்பு? தமிழ்நாடு அரசாங்கம் தான் பொறுப்பு. அன்றைக்கி வந்திருக்காது. ஆனால் விஜய் லேட்டாக வந்ததும் ஒரு காரணம்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி அன்றைக்கி சொல்லியிருந்தாக்கா விஜயோட அரசியலே அன்றைக்கி முடிஞ்சிருக்கும். ரைட்டுங்களா? தமிழ்நாடு அரசு அந்த குற்றச்சாட்டை சொல்லுது. அந்த இடத்துல கூட்டணி தொடர்பான விஷயங்கள்ல எங்களுக்குள்ள ஒத்துமை வரும்ன்ற ஒரு வியூகத்தை கூட அவங்க கையாண்டிருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு? பிள்ளையார் சுழி போட்டாச்சு எடப்பாடி, பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு. இவங்க வந்து இன்டர்னில் வந்து விஜய் இன்டர்னில் வந்து அதெல்லாம் இல்லை, நிர்மல்குமார் பேச்சு அதெல்லாம் இல்லை, பழைய நிலை தான். நீங்க பத்திரிகையாளராக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பார்க்குறீங்க, அரசியல்வாதியாக அவங்களும் அரசியல் களத்தை பார்ப்பாங்க இல்லையா? அப்போ பார்க்குறப்போ யாருக்கு எவ்வளவு பலம் இருக்கு அப்படின்ற அடிப்படையில் தானே அதிமுகவோட பொதுச் செயலாளராக அதை டீல் பண்ணியிருப்பாரு. விஜய்க்கு என்ன பலம் இருக்கு? இந்த எடுத்துட்டு அந்த இஷ்யூல யாரை எதிர்க்க வேண்டியிருக்கு? விஜய் எதிர்க்க வேண்டியிருக்கா அல்லது திமுக எதிர்க்க வேண்டியதா இருக்குன்றப்போ பிரதான எதிர்க்கட்சியாக திமுக எதிர்க்கிறாங்க. அதுல லாஜிக் ஃபேக்டர் இருக்கும் இல்லையா உங்களுக்குள்ள? சார் அரசியல் கெயின். அப்போ விஜய் என்பவர் உங்களுக்கு தேவையான ஒரு அரசியல்
கெயின் கொடுக்கக்கூடியவர், உங்களுக்கு அரசியல் ரீதியாக லாபம் கொடுக்கக்கூடியவர். இப்போ சொல்கிறார் இல்லையா காசிநாத பாரதி சார், விஜயும் வந்துட்டா திமுக 3வது இடத்துக்கு போயிடும். அப்போது உங்களுக்கு ஒரு அரசியல் கெயின் கொடுக்கறதுக்காக விஜயை நம்பி நீங்கள் கட்சி நடத்துகிறீங்கல்ல, ரைட்டா? விஜய் எதிர்பார்த்து காத்திருக்கீங்கல்ல, அது வராரா? பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. இதெல்லாம் வந்து விஜய் அதுதானே செங்கோட்டையன் கிண்டல் பண்றாரு. இல்ல சார், அதுதானே செங்கோட்டையன் கிண்டல் தானே. அவங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய கணக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் வாங்கின அந்த வாக்கு வங்கியை வாங்கினாலும் கூட ஆட்சியை பிடிச்சிடலான்ற ஒரு கால்குலேஷன் இருக்கு. ரெண்டாவது விஷயம், தாவேகா உள்ள வந்துச்சுன்னா ஒரு 5% வாக்கு வந்துச்சுன்னா ஒரு லாபம் தானே பாக்குறாங்க அவங்க. அதை சார் இவர் கரெக்டாக சொன்னார். அதாவது அதிமுக வந்து 75 தொகுதிகளில் ஜெயிச்சது, கிட்டத்தட்ட 50 தொகுதிகளில் வந்து டிடிவி தினகரனுடைய 25-30 தொகுதிகள் எக்ஸாக்டாக டிடிவி தினகரனுடைய கட்சி வந்து குறைந்த வாக்கு அவங்க வின்னிங் மார்ஜினுக்கும் டிடிவி தினகரனுக்கும் இருந்த விஷயங்கள் அங்கே இருந்தது. அதெல்லாம் இப்போ சமப் பண்ணலாம் சார். இந்த 38% வந்து உங்களுக்கு வின்னிங் இல்லை, இங்கே வின்னிங் பர்சன்டேஜே வந்து 40. எஸ்ஏஆருக்கு அப்புறம் அது எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. வின்னிங் பர்சன்டேஜ் இது வரைக்கும் இருந்தது வந்து 40%க்கு மேலே தான். அது திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. அதுக்கு சப்ஸ்டியூஷனாக நீங்கள் வரும்பொழுது நீங்கள் எதை பாராளுமன்ற தேர்தலில் இழந்தீங்களோ, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, இந்த முக்குளத்தோர் வாக்குகள், தென்பகுதியில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வாக்குகள், இது எல்லாத்தையுமே நீங்கள் கெயின் பண்ணி கொண்டு வரும்பொழுது ஆடட் அட்வான்டேஜாக வந்து விஜய் வந்தால் நல்லா இருக்குன்றது நீங்களே சொல்கிறீங்க. ஆமாம், அப்படிதான் அவங்க ரைட்டு. ஆடட் அட்வான்டேஜாக விஜய் வர்றதும் ஒரு சம்பவத்தில் 41 பேர் இறக்கிறதும் ஒன்றா சார்? அந்த சம்பவத்தை பற்றின உங்களோட டிஸ்கிரிப்ஷனும், அந்த சம்பவம் எதனால் நடந்ததுன்ற உங்கள் டிஸ்கிரிப்ஷனும், 41 தமிழ் உயிர்கள் வந்து கொல்லப்படுறதும், இலங்கையில் இப்போது முள்ளிவாய்க்காலில் வந்து கொல்லப்படுறாங்க இல்லையா, அந்த கொடுமையும் இலங்கை இந்திய ஒப்பந்தமும் ஒன்றா? சார் எனக்கு புரியுது சார். இப்போ ஒரு பத்திரிகையாளராக உங்கள் வியூ சொல்கிறேன். ஆனால் கரூரில் இறந்த 41 பேருடைய குடும்பங்களே அதை பற்றி கவலைப்படாத சூழலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே சார், அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? கரூரில் இறந்தவங்க அதுக்கு விஜய் காரணம் இல்லைன்னு அவங்களே சொல்கிறாங்க சார். பாதிக்கப்பட்டவங்க, உறவினர்களை இழந்தவங்க, சொந்த மகனை இழந்தவங்க சொல்றாங்க சார். அது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் ஏன் சொல்லணும்னு எதிர்பார்க்க? அது ஒரு தமிழ்நாடு விசித்திரம் சார். அந்த மாதிரி வந்து இறந்தவங்களே வந்து விஜய் காரணம் இல்லை அப்படின்னு. அவங்க வேற எதுக்கு போனாங்க? எக்ஸிபிஷன் பார்க்கவா போனாங்க? விஜய் பார்க்க தானே போனாங்க. டைமில் வரல, கும்பலை கூப்பிட்டு வர்றது, லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணுறது, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே நடந்திருக்குல்ல. இல்லை சார், இப்போ இந்த இடத்துட்ட என்ன கால்குலேஷனை அதிமுக முன்வைக்குது சார்? இந்த இடத்துல வந்து இன்றைக்கி நடந்த பொதுக்குழுவில் வந்து ஒன்று எடப்பாடியை நீக்க முடியாது, அவர் தான் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்றத அதிமுக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, முழுக்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அதிருப்திகள், தங்கமணி, சிவி சண்முகம், இந்த அதிருப்திகள் எல்லாத்தையும் இன்க்ளூடிங் நத்தம் விஸ்வநாதன், அதிருப்திகள்னு சொல்லப்படக்கூடிய ஆட்கள் எல்லாரையுமே கொண்டு வந்து மேடையில் நிறுத்துகிறாங்க. அதிமுக தன்னை ஒரு கட்சியாக வந்து ஒருங்கிணைச்சு நிற்குது. அதே நேரத்தில் அடுத்த கட்டமாக ஓபிஎஸ்ஸை இன்க்ளூட் பண்ணோம் இவங்க, அடுத்த கட்டமாக டிடிவி தினகரனை இவங்க இன்க்ளூட் பண்ணோம், மூன்றாவது வந்து விஜயை இன்க்ளூட் பண்ணோம். இதுதான் சார் ஏடிஎம்கேவுடைய டாக்டிக்கல் லைன். பேசலாம் காசு குறுக்கிட்டீங்க. அது 150 தொகுதி, 175 தொகுதியில் 1.5 கோடி பேரை பார்த்துட்டோம். நாங்கள் ஜெயிக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. 3வது இடத்துக்கு திமுகவை அனுப்புறதுக்கு தான் நாங்கள் விஜயை கூப்பிட்றோங்கிற கருத்தை நான் பதிய வச்சுட்டேன். நான் இந்த இடத்துலையும் மாற்றி பேசலை. அடுத்ததாக இவங்க டிடிவி பற்றி சொன்னாங்க. ஏறக்குறைய 25 தொகுதிகளில் கம்யூனலாக ஒரு 2000 ஓட்டு 3000 ஓட்டில் அன்றைக்கி பாதிச்சார். அவர் இயக்கத்தில் இருந்த ஏறக்குறைய 98% நிர்வாகிகள் இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐக்கியமாயிட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உங்களை போன்ற ஊடகவியலாளருக்கு நன்றாகவே தெரியும். அடுத்ததாக ஏதோ ஒரு தென் மாவட்டத்தில் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குன்னு ஒரு மாயையை திமுக கட்டமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. எடப்பாடியார் 180 தொகுதியில் பிரச்சாரத்துக்கு போனாருன்னா அதில் தென் மாவட்டமும் இருந்துச்சு. தென் மாவட்டத்தில் எங்கேயாவது கூட்டம் குறைஞ்சதுன்னு எங்கேயாவது நியூஸ் நீங்கள் பார்த்தீங்களா? நீங்களும் லைவில் போட்டிருப்பீங்க. இப்போ பாக்கி மாவட்டங்களை ஒப்பிடுகின்ற போது தென் மாவட்டத்தில் மொத்தம் கூட்டம் கம்மியாக வந்துச்சு, அப்படி எந்தாவது பார்த்தீங்களா? அப்படி ஒன்றும் கிடையாது. அடுத்ததாக இவங்க சொல்கிற அந்த 2800 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏறக்குறைய பாதிக்கு பாதி இவங்க சொல்கிற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃப் ஆல்சோ பிலாங்ஸ் டு தட் கம்யூனிட்டி வைஸ் பேசக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு மாயையை கட்டமைக்க வேண்டியதில்லை. இங்கே நாங்கள் திரும்ப திரும்ப நிறுவ விரும்புகின்ற விஷயம் என்னன்னா, எம்ஜிஆரோட கிளைம் பண்றாரு, அவங்க இருந்த இடத்திற்கு இன்றைக்கு வந்து விட்டார். அவங்க அப்ப வந்து அது வந்து ஒரு பெரிய திறமை. அவர் என்ன சொல்றாருன்னா, நேரடியா ஒரு திமுகவுடைய வாக்கு வங்கி குறி வைக்கல,
அதிமுகவோட வாக்கு வங்கியை தான் அவர் குறி வைக்கிறாரு. யார் குறி வைக்கிறாரு? அண்ணா பேரை சொல்றாரு, எம்ஜிஆர் பேரை சொல்றாரு, தாவேக தலைவர் விஜய். அதுக்காக அவர் அதுதான் சொல்றாரு. அதான் டீகோட். அதை நீங்க கண்டிக்கணும் இல்லையா? சொல்லிட்டு அமெரிக்கா ஓட்டு வந்துருமா என்ன? இங்க நாங்க அப்படி சொல்ல போனா நாங்க ஒரு வாதத்தை எங்களால வைக்க முடியும். விஜய் அவர்கள் பின்னால இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. சப்ஜெக்ட் டு த கரெக்ஷனு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமா அந்த கூட்டத்துக்கு வர்றதா நான் கணிக்கிறேன். அப்படி பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டு வங்கி 90% அடிபட்டு போச்சுன்னு நான் பேச முடியும். அடுத்ததாக மைனாரிட்டி ஓட்டுகள் கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த மைனாரிட்டி ஓட்டுகள் இன்றைக்கு விஜய்க்கு போயிடுச்சு. அதனால திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு 190% பாதிக்கப்பட்டு போச்சுன்னு நான் பேச முடியும். என்ன என்னுடைய வாதம் தவறா இருந்தா கரெக்ஷன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் சார், அவரே பேசிக்கிட்டு இருந்தா விஜய பத்தி பேசுனீங்க, இங்க வந்து தலைப்பே விட்டுட்டு பேசுனீங்க. அதுல என்னுடைய பத்திரிகையாளர் முறையில் என்னுடைய சுயம் சார். நான் ஓஎஸ் மணியனை பத்தி பேசல, ஓஎஸ் மணியன் உங்க உறவினரை பத்தி பேசல, அது வரைக்கும் நிறுத்தி. இதெல்லாம் தேவையில்லாத சப்ஜெக்ட். அது வரும், அதோட நிறுத்திக்கோங்க. ஓஎஸ் மணியனை பத்தி பேச வேண்டிய சந்தர்ப்பம் வரும். அன்னைக்கு பேசுங்க, ஏன் இப்பயே பேசுங்களேன். நாங்க பேசுறோம், கேஎன்ஆர் பேசுறோம், துரைமுருகனை பேசுறோம், ஏவாவேலுவை பேசுறோம், அனிதா ராதாகிருஷ்ணனை பேசுறோம். பேசுங்க, இப்ப பேசுங்களேன். நாங்களும் முன்னாள் அமைச்சரா தான் இருந்துட்டு வந்திருக்கிறோம். பேசுங்களேன். அப்படி குற்றச்சாட்டு இருந்தா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்க வேண்டிய 4.5 வருஷம் நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க. ஏன் பொய்யான மாயையை சார் 18% பாஜக ஓட்டு வாங்கிச்சுன்னு சொன்னாரு. அது எங்க வாங்கிச்சு? தென் மாவட்டங்கள்ல தானே சார் வாங்கிச்சு. தென் மாவட்டங்கள்ல கோயம்புத்தூர்ல வாங்கலையா? கோவையில கொஞ்சம் தாங்க, அதோட கூட 3 லட்சம் வாக்குகள் ஓபிஎஸ் வாங்கின வாக்குகள் யாரு சார்? எந்த சமூகத்தோட வாக்குகள் சார்? சார் நானும் அதே நீங்க பொய்யான மாயையை கட்டமைக்க வேண்டாம். அது தேவையில்லை. 18% வாக்குகள் அந்த வாக்குகளை கபலீகரம் பண்ணன்றதுக்காக நான் வைக்கிற குற்றச்சாட்டு. அப்படி தென் மாவட்டத்துல ஏதாவது எடப்பாடியார் பிரச்சாரத்துக்கு போனபோது கூட்டம் குறைஞ்சுதான் நான் கேட்கிறேன். கூட்டம் குறைஞ்சது எலெக்ஷன்ல வரும் சார். சொல்லுகின்ற ஒவ்வொரு செக்மென்ட்லயும் கூடுனது எல்லாம் எலெக்ஷன்ல வரும் சார். அடுத்ததாக இந்த மோசமான விவாதமா போகுது. அடுத்ததாக இந்த அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? பாஜக வாங்கின அந்த 18% வாக்கு அதிமுகவுடைய வாக்கு வங்கியில இருந்து தான் எடுத்திருக்காங்க. இப்ப தாவேகாவும் வந்து அந்த வாக்கு வங்கி எடுத்தாங்கன்னா அதை கண்டிக்க மாட்டாரா? திமுகவுல இருந்து எடுக்கலையா? திமுக காரங்க வீட்டுக்காரங்களுடைய பையனும் எல்லாம் இன்னைக்கு பாஜகவுல இல்லையா? இளைஞர்கள் அண்ணாமலையால ஈர்க்கப்பட்டு இதெல்லாம் வந்து வாதத்துக்கு நான் வச்ச வாதத்துக்கு பதில சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டு வங்கி முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஒடுக்கப்பட்ட சமுதாய வாக்கு எல்லாமே எலெக்ஷன்ல தான் சார் தெரியும். நான் பாக்குறேன், எலெக்ஷன்ல தான் தெரியும். இது வந்து லைவ்ல நான் பாக்குறேன். 18% வாக்குகள் வந்து லைவ்ல நான் பாக்குறேன். வாங்குன வாக்குகள் பேசல. ஒரு சின்ன இடைவேளை நான் மீண்டு வரேன்.